சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. தமிழ்நாட்டில் நாளை வெளியாகிறது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். காலை 9:30 மணிக்கு இணையதளத்திலும் குறுஞ்செய்தி வாயிலாகவும் மதிப்பெண்களை மாணவர்கள் அறியலாம் என பள்ளிக்கல்வித்துறை தகவல். சாமானிய குடும்பத்தின் குழந்தைகள் மருத்துவ கல்வியில் சாதனை படைக்க நீட் தேர்வு வாய்ப்பு வழங்குவதாக அண்ணாமலை கருத்து. தமிழகத்தில் மருத்துவ இடங்களை இருமடங்காக உயர்த்திய பிரதமர் மோடி மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற இலக்கை நிறைவேற்றுவார் என்றும் வலைப்பதிவு. சென்னை அருகே 2 நாட்களுக்கு முன் கட்டுமான பணியின் போது கடும் வெயிலால் மயங்கி விழுந்த தொழிலாளி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஹீட் ஸ்ட்ரோக்கால் கல்லீரல், கணையம், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தகவல். 3வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மக்களவை தொகுதிகளில் இன்று மாலை 5 மணியுடன் ஓய்கிறது பிரச்சாரம். 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 94 தொகுதிகளில் கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பில் தலைவர்கள் மும்முரம். தான் வறுமையில் பிறந்ததால் ஏழை குடும்பங்களின் துயரங்களை புரிந்து கொள்ள முடிந்ததாக பிரதமர் மோடி பேச்சு. புகை மண்டிய சமையல் அறையிலும் கழிப்பறை இன்றியும் தவித்த பெண்கள் தமது அரசால் பயன்பெற்றதாக பெருமிதம். பிராண பிரதிஷ்டைக்கு பின் மீண்டும் அயோத்தி செல்லும் பிரதமர் மோடியை வரவேற்க சிறப்பு ஏற்பாடுகள். ராம்லல்லாவை தரிசித்த பின் ரோட் ஷோவில் பங்கேற்க ஏற்பாடு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா படையெடுத்து கைப்பற்ற தேவையில்லை என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. அங்கு வசிக்கும் மக்கள் தாங்களாகவே இந்தியாவில் இணைய முன்வருவார்கள் என பேட்டி. கள்ளக்கடல் நிகழ்வால் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்லவும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங்கின் 2 கால்களிலும் இரும்பு கம்பி கட்டப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல். கருகி கவிழ்ந்து கிடந்த அவரது உடலின் மேல் வயிற்று பகுதியில் இரும்பு தகடு ஒட்டியிருந்ததாக உடல்கூறு ஆய்வில் தகவல். நெல்லையில் மர்மமான முறையில் உயிரிழந்த காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் தனசிங் தனது மகனுக்கு எழுதியதாக கூறப்படும் 2வது கடிதம் வெளியானது. தன்னிடம் லட்சக்கணக்கில் கடன் வாங்கிய 16 பேரை குடும்பத்தார் பழிவாங்க வேண்டாம் என கடிதத்தில் எழுதப்பட்டுள்ளதாக தகவல். அயோத்தி குழந்தை ராமர் கோயிலில் ஆளுநர் RN ரவி சுவாமி தரிசனம். சரையு நதிக்கு ஆரத்தி எடுத்து குடும்பத்துடன் வழிபாடு. காஷ்மீரில் விமானப்படை வாகனத்தின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் கோழைத்தனமானது என ராகுல் கண்டனம். தீவிரவாதத்துக்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றிணைய காங்கிரஸ் தலைவர் கார்கே வலியுறுத்தல். இந்திய விமானப்படை ஆர்டர் செய்த 56 விமானங்களில் 2வது C295 விமானத்தை ஒப்படைத்தது ஏர்பஸ் நிறுவனம். ஸ்பெயினின் செவிலில் இருந்து நாளை இந்தியா வந்தடையும் என எதிர்பார்ப்பு. கோடை விடுமுறை தொடங்கியதால் சென்னையில் இருந்து கூடுதலாக 40 விமானங்கள் இயக்கம். திருச்சி, கோவை, மதுரைக்கு விமான சேவை அதிகரிப்பு. சபரிமலை கோயிலில் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையிலேயே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு. குளறுபடிகளை தொடர்ந்து உடனடி தரிசன முன்பதிவை ரத்து செய்ய தேவசம் போர்டு நடவடிக்கை. பெண்ணை கடத்தி சிறை வைத்த வழக்கில் பிரஜ்வலின் தந்தையும் தேவகவுடாவின் மூத்த மகனுமான HD ரேவண்ணா கைது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடியான நிலையில் தேவகவுடாவின் வீட்டிலிருந்து அழைத்துச் சென்ற சிறப்பு புலனாய்வு அமைப்பினர். கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்ட 55% பேருக்கு லேசான பக்க விளைவுகள் இருந்ததாக ஆய்வில் தகவல். முதல் டோஸ் தடுப்பூசிக்கு பின் காய்ச்சல், தலைவலி என 1 வாரம் பக்க விளைவு அறிகுறிகள் தென்பட்டதாகவும் ஆய்வில் முடிவு. 7ஆம் தேதி முதல் நீலகிரிக்கு வரும் வெளிமாநில மாவட்ட மக்களுக்கு இ-பாஸ் கட்டாயம். அரசு பேருந்துகளில் வருவோருக்கு இ-பாஸ் தேவையில்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. பேடிஎம் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பில் இருந்து விலகினார் பாவேஷ் குப்தா. பேடிஎம் சேவைகள் நிறுவனத்தில் பணியாற்றிய வருண் ஸ்ரீதர் தலைமை செயல் அலுவலராக நியமனம். மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் நம்பர் 1 வீராங்கனை ஈகா ஸ்வியாடெக். இறுதிப் போட்டியில் பெலாரஸ் வீராங்கனை சபலென்காவை வீழ்த்தி அபாரம்.
சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.